சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இயக்குனர் பிரவீன் கேஎல் இயக்கத்துல விஷ்ணு விஷால், ஸ்ரத்தா ஸ்ரீநாத், செல்வராகவன் மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் ஆரியன். இந்த படத்துக்கு ஜிப்ரன் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தொடர் கொலைகள். அந்த கொலைகள தடுக்க நாயகன் விஷ்ணு விஷால் களத்துல இறங்குறாரு. அவருடைய முயற்சி என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன். சரி, இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நாயகி ஸ்ரத்தா ஸ்ரீநாத் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில தொகுப்பாளரா பணியாற்றிட்டு வராங்க. ஸோ அவங்க ஒரு நேர்காணல்ல ஒரு பிரபல நடிகர் ஒருவர பேட்டி எடுக்குறாங்க. ஸோ அந்த சமயத்துல பார்வையாளர்கள்ல ஒருவரான செல்வராகவன் என்ன பண்றாரு அப்படின்னா, பேட்டியின் போது அந்த நடிகர அடிக்கிறாரு. அடிச்சது மட்டும் இல்லாம நேரலையில பேசுறாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அடுத்தடுத்து வரும் 5 நாட்கள்ல 5 கொலைகள் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தன்னைத்தானே துப்பாக்கியால சுட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஸோ அவரு சொன்ன மாரியே அடுத்தடுத்த நாட்கள்ல தொடர் கொலைகள் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இத விசாரிக்க போலீஸ் அதிகாரியான விஷ்ணு விஷால் நம்ம நாயகன் களத்துல இறங்குறாரு. ஸோ இவரு அந்த கொலைகள விசாரிச்சுட்டு வரும் அந்த சூழ்நிலையிலேயே அடுத்தடுத்து கொலைகள் அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கு. ஸோ இந்த கொலைகள தடுக்க விஷ்ணு விஷால் முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. இறுதியில விஷ்ணு விஷாலுடைய முயற்சி என்ன ஆனது? செல்வராகவன் யாரு? இந்த கொலைகள் எப்படி நடக்குது? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்துல நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள பத்தி நம்ம அலசணும் அப்படின்னா, படத்தினுடைய நாயகனா நடித்திருக்கக்கூடிய விஷ்ணு விஷால், நடிப்புல முதிர்ச்சி பெற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா போலீஸ் உடையில கச்சிதமா பொருந்திருக்காரு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா, தாடி, மீசை இல்லாமல் இருப்பது ஒரு மாரி பொருந்தாதது மாரி இருந்துச்சு அவர பார்க்கும்போது. ஆக்ஷன் காட்சிகள்ல நம்மள கவனிக்க வச்சிருக்காரு. அதேபோல நாயகியா நடிச்சிருக்கக்கூடிய ஸ்ரத்தா ஸ்ரீநாத், அழகா வந்து அளவான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆரம்பம் மிரட்டலாகவும், இறுதியில பரிதாபமான நடிப்பையும் கொடுத்திருக்கிறாரு செல்வராகவன். மற்ற கதாபாத்திரங்கள் கொடுத்த வேலைய ரொம்ப சிறப்பாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தினுடைய இயக்கத்த பொறுத்தவரைக்கும், அதாவது தொடர்ந்து நடக்கும் கொலைகள், அதனுடைய பின்னணி என்ன என்பத மையமா வச்சு படத்த இயக்கியிருக்காரு இயக்குனர் பிரவீன். வழக்கமான கிரைம் த்ரில்லர் பாணியில இல்லாம, ஒரு மாறுபட்ட கதைக்களத்துல கொண்டு போயிருப்பாரு. அது இந்த படத்துக்கு ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. இந்த நாட்டுக்கு நல்லது செய்றவங்க நெறைய பேர் நம் பக்கத்திலேயே இருக்காங்க. அவர்கள நாம் கண்டுகொள்வதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்துல சொல்லியிருப்பாரு இயக்குனர். மெதுவாக செல்லும் திரைக்கதை இந்த படத்துக்கு பலவீனமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல லாஜிக் மிரர்கள் கொஞ்சம் இந்த படத்துல நெறைய பேர் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த படத்தினுடைய இசைய பொறுத்தவரைக்கும் ஜிப்ரனுடைய பின்னணி இசை திரைக்கதை ஓட்டத்திற்கு மிகப்பெரிய உதவியா இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு, ஹாரிஸ் கண்ணனுடைய ஒளிப்பதிவு ஓரளவு நம்ம ரசிக்க வச்சிருக்கு. மொத்தத்துல ஆரியன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரைம் த்ரில்லர் ரசிகர்கள் கட்டாயம் ஒரு முறை பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். அவங்களுக்கு ஒரு விருந்தா இருக்கும். மற்றபடி இந்த படத்துக்கு எம்பி3 குடுக்குற ரேட்டிங் 5 க்கு 2.75. அடுத்த வசனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வசனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.